மாத்தளை மாவட்டத்திற்கான தொகுதிகள் முடிவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அந்த வகையிலே தேசிய மக்கள் சக்தி 1,81,678 வாக்குகளும், ஐக்கிய மக்கள் சக்தி 53,200 வாக்குகளும், புதிய ஜனநாயக முன்னணி 13,353 வாக்குகளும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 10,150 வாக்குகளும், சர்வஜன அதிகாரம் 3,312 வாக்குகளுமாக கிடைக்கப்பெற்றுள்ளன. செல்லுபடியான வாக்குகளாக 2,74,601 வாக்குகளும், நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக 22,637 கிடைக்கப்பெற்றுள்ளன. 17,123 அதேபோன்று 79.59% இது பதிவாகியிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி 2,201 வாக்குகளை பெற்றிருக்கிறது பதிவாகியிருக்கிறது. புதிய ஜனநாயக முன்னணி பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 900.43% இருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 637 பதிவாகியிருக்கிறது. சர்வஜன அதிகாரம் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 200 பதிவாகியிருக்கிறது. 0.13% இது பதிவாகியிருக்கிறது. அதேபோன்று பதிவு செய்யப்பட்ட வாக்குகளின் மொத்த எண்ணிக்கை 22,723 மொத்த எண்ணிக்கை 22,300. செல்லுபடியான வாக்குகளின் எண்ணிக்கை 21,515. அதேபோன்று நிராகரிக்கப்பட்ட 85 பதிவாகியிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மாவட்டத்தின் லக்கல தேர்தல் தொகுதிக்கான முடிவு தற்போது எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த முடிவை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். மாத்தளை மாவட்டத்தின் லக்கல தேர்தல் தொகுதிக்கான முடிவாக தேசிய மக்கள் சக்தி 26,687 வாக்குகளை பெற்றிருக்கிறது. அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் 57.77% இது காணப்படுகிறது. அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தி 12,172 வாக்குகளை பெற்றிருக்கிறது, 26.35% அடிப்படையில். அதேபோன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2,358 வாக்குகளை பெற்றிருக்கிறது, 5.10% அடிப்படையில். புதிய ஜனநாயக முன்னணி 2,198 வாக்களையும், சர்வஜன அதிகாரம் 539 வாக்களையும் பெற்றிருப்பதையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. லக்கல தேர்தல் தொகுதியை பொறுத்தவரை பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 73,774 காணப்படுகிறது. இவர்களில் 50,228 பேர் தமது வாக்களை செலுத்தி இருக்கிறார்கள். இவர்களில் செல்லுபடியான வாக்களை செலுத்தியவர்களின் எண்ணிக்கை 46,196 காணப்படுகிறது. 4,035 வாக்குகள் மாத்தளை மாவட்டத்தின் லக்கல தேர்தல் தொகுதியில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக பதிவாகியிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் 2024 இருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக தேர்தல் முடிவுகள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் மாத்தளை மாவட்டத்தின் மாத்தளை தொகுதிக்கான தேர்தல் முடிவு தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி தேசிய வாக்குகளை பெற்றிருக்கிறது. இது மொத்த வாக்குகளில் 66.90% அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தி 11,014 வாக்குகளை பெற்றிருக்கிறது. இது மொத்த வாக்குகளில் 19.76%. அதேபோன்று புதிய முன்னணி 2,304.20% அதேபோன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 1,773 வாக்குகளை பெற்றிருக்கிறது. இது 3.18% அமைந்திருக்கிறது. அதேபோன்று சர்வஜன அதிகாரம் 773 வாக்குகளை பெற்றிருக்கிறது. இது அளிக்கப்பட்ட இருக்கிறது. மாத்தளை மாவட்டத்தின் ரத்தோட்ட தொகுதிக்கான தேர்தல் முடிவு வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி 36,375 வாக்களை பெற்றிருக்கிறது, 59.36% அடிப்படையில். அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தி 14,492 வாக்களையும் 23.65 என்ற வீத அடிப்படையில் பெற்றிருக்கிறது. புதிய ஜனநாயக முன்னணி 3,147 வாக்களை பெற்றிருக்கிறது. அது பெற்றுக்கொண்ட வாக்கு சதவீதமானது 5.1 காணப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2,480 வாக்களை பெற்றிருக்கிறது. அது பெற்றுக்கொண்ட வாக்கு சதவீதமானது 4.05%. மக்கள் போராட்ட முன்னணி அதாவது அறகலையுடன் சம்பந்தப்பட்ட மக்கள் போராட்ட முன்னணி 802 வாக்களை பெற்றிருக்கிறது. அது பெற்றுக்கொண்ட வாக்கு சதவீதமாக 1.31 காணப்படுகிறது. ரத்தோட்ட தொகுதியை பொறுத்தவரை பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் 99,489 காணப்படுகின்றார்கள். அதே நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக ரத்தோட்ட தொகுதியில் பதிவாகி இருக்கிறது. இது மாத்தளை மாவட்டத்தின் ரத்தோட்டான முடிவாக காணப்படுகின்றது.